Dry roasting versus oil roasting. Which method is best to make masala powders? குட் கொஸ்டின். இப்போ எந்த மெத்தட் பெஸ்ட்ன்றத பார்க்கலாம். Shelf life. ட்ரை ரோஸ்டிங்ல லாங்கர் செல்ஃப் லைஃப், ப்ராடக்ட் ட்ரை அண்ட் சேஃபா இருக்கும். ஆயில் ரோஸ்டிங்ல ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன், பிகாஸ் ஓவர் டைம்ல ஆயில் கேன் டர்ன் rancid, fungal growth, bacterial contamination and even aroma and flavor கூட லாஸ் ஆகும். Texture. ட்ரை ரோஸ்டிங்ல ப்ராடக்டோட டெக்ஸ்சர் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். ஆயில் ரோஸ்டிங்ல பவுடர் வந்து ஸ்டிக்கியா இருக்கும் அண்ட் ஈவன் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். Flavor. ட்ரை ரோஸ்டிங்ல பியூர் ஸ்பைஸ் ஃபிளேவர் அண்ட் ரோஸ்டட் அரோமா கிடைக்கும். ஆயில் ரோஸ்டிங்ல நமக்கு டீப் ஃபிளேவர் கிடைக்கும், எஸ்பெஷலி ஸ்பைஸ் பிளெண்ட்ஸ்க்கு, பட் இமிடியட் யூஸ்க்கு மட்டும். Health appeal. ட்ரை ரோஸ்டிங்ல நோ ஆயில், ஸோ சூட்டபிள் ஃபார் ஆல் லோ ஃபேட் டயட்ஸ். ஆயில் ரோஸ்டிங்ல ஃபேட் கண்டென்ட் இருக்கு, ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் ஆயில் ஃப்ரீ ப்ரிஃபரன்ஸ். Preservative. ட்ரை ரோஸ்டிங்க்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையில்லை. ஆயில் ரோஸ்டிங்க்கு லாங்கர் செல்ஃப் லைஃப்ஸ்க்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ட்ரை ரோஸ்டிங் தான் பெஸ்ட். இன் அவர் நல்மருதம் மசாலாஸ் we do only dry roasting.